السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் கலந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் இஹ்லாஸை தர வேண்டும் என்று முதலிலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். தனி மனிதர்கள் சமூக சீர்திருத்தத்திற்கான இஸ்லாமிய வழிகாட்டல்கள் என்கிற தலைப்பில் தௌஜிஹாத் இஸ்லாமியா லி இஸ்லாஹில் ஃபர்தி வல் முஜ்தமா என்கிற பெயரில் ஷேக் முஹம்மத் ஜமீல் ஜெய்னு ரஹிமஹுல்லா அவர்களால் எழுதப்பட்ட இந்த புத்தகத்தை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே சென்ற வகுப்பிலே நவாக்குதுல் இஸ்லாம், இஸ்லாத்தை தகர்க்கக்கூடிய, இஸ்லாத்தை பாழாக்கக்கூடிய அம்சங்கள் என்கிற தலைப்பில் சில முக்கியமான குறிப்புகளை நாம் அவதானித்தோம். அதனுடைய தொடராக இன்றைய வகுப்பிலும் நாம் சில விஷயங்களை பார்க்கலாம். அதிலே ஒன்று, இஸ்லாத்தை பாழாக்கக்கூடிய மிக டேஞ்சரான, ஆபத்தான ஒரு விஷயம், அல்-இஅ்திமாது வத்தவக்குலு அலா கைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது தவக்குல் வைப்பது, அவர்கள் மீது நம்பிக்கை வைப்பது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தவக்குல் என்பது ஒரு பெரிய இபாதத்தாகும். குறிப்பாக நாம் உள்ளத்தால் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு இபாதத். உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் நிறைய சோதனைகளை, பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள். அவர்களுடைய பிரச்சனைகள், சிக்கல்கள் அனைத்திற்கும் அவர்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிற போது நிச்சயமாக மன அமைதியும் நல்ல தீர்வும் அவர்களுக்கு கிடைக்கும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே தவக்குலை வலியுறுத்துவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வஅலா அல்லாஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன், தவக்குல் வைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் மீதே தவக்குல் வைக்கட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். வமன் யதவக்கல் அலா அல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ், யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இவ்வாறு பல்வேறு இடங்களிலே தவக்குலை வலியுறுத்துவதையும், அல்லாஹ் ஒருவன் மீது மட்டுமே நாம் தவக்குல் வைக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் வலியுறுத்துவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே தவக்குல் என்பது ஒரு இபாதத், குறிப்பாக உள்ளத்தால் செய்யப்படக்கூடிய ஒரு இபாதத் என்பதில் இரண்டாவது கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. இபாதத்துக்கள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்யப்பட வேண்டும் என்பதைத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா மிக தெளிவாக சொல்கிறது. இய்யாக நஅ்புது, உன்னையே வணங்குகிறோம் என்கிற அந்த பிரகடனமும் நம்முடைய இபாதத்துக்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே நாம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அடிப்படையான உண்மையும் கூட. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இருந்த போதிலும் நம்முடைய சமுதாயத்தில் தௌஹீத் பற்றிய தெளிவில்லாத காரணத்தினால், தௌஹீதை மக்களுக்கு சரியாக கற்பிக்காத காரணத்தினால் பொதுமக்களில் பலர் அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது தவக்குல் வைப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அவுலியாக்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற, உண்மையிலேயே அவுலியாக்களாக இருக்கிறவர்களாக இருந்தாலும் அல்லது வரலாறுகள் தெரியாத மக்கள் மத்தியிலே அவுலியாக்களாக பிரபல்யம் அடைந்திருக்கிற அவர்களுடைய கபறுகளாக இருந்தாலும், அந்த கபறுகளுக்கு போய் அதிலே அடக்கப்பட்டிருக்கிறவர்கள் மீது தவக்குல் வைக்கிற ஒரு 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 பலவீனமான, மிக மோசமான ஒரு போக்கு முஸ்லிம்களில் ஒரு சாராரிடத்தில் இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எந்த ஆபத்து வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும் நாம் நம்முடைய உள்ளத்தை அல்லாஹுடனேயே தொடர்புபடுத்த வேண்டும். என்னை படைத்த ரப்புல் ஆலமீன், அவன் காதிர், கதீர், முக்ததிர், அவன் கவி, அவன் அசீஸ், அவன் ஜப்பார், அவன் மாலிகுல் முல்க்,
அவனுக்குத்தான் வானங்கள் பூமிகள் அவற்றில் உள்ளவைகள் அனைத்தும் சொந்தம் என்கிற அந்த உறுதியான நம்பிக்கையோடு அவனிடமே நம்முடைய அனைத்து காரியங்களையும் நாம் ஒப்படைக்க வேண்டும். அவன் மீதே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதை விடுத்து அவனுடைய படைப்புகளை நம்புவது என்பது ஷிர்காகும். இந்த இடத்தில் சிலர் இடைத்தரகர்களாக அவுலியாக்களை ஆக்கி அல்லாஹின் மீது தவக்குல் வைக்கிற நிலையை நாம் காணுகிறோம். ஆனால் அப்படி இருந்தாலும் அதுவும் ஷிர்க்குக்கு இட்டு செல்லக்கூடிய மிக மோசமான ஒரு அம்சம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சூரா யூனுஸ் 84வது வசனத்திலே சொல்லும் போது ஃபஅலைஹி தவக்கலு இன் குன்தும் முஸ்லிமீன், நீங்கள் முஸ்லிம்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மீதே தவக்குல் வையுங்கள் என்று சொல்கிறார். எனவே அல்லாஹ்வை விட்டுட்டு வேறு யார் மீது நாம் தவக்குல் வைத்தாலும் அது நம்முடைய ஈமானை பாதிக்கும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நமக்கு சோதனைக்கு மேல் சோதனை வரலாம், கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வரலாம், துன்பத்திற்கு மேல் துன்பம் வரலாம், நோய்க்கு மேல் நோய் வரலாம், இழப்புக்கு மேல் இழப்பு வரலாம், மன நெருக்கடி வரலாம், கஷ்டங்கள் வரலாம். என்ன அம்சங்கள் நடந்தாலும் நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வின் பக்கமே திரும்ப வேண்டுமே தவிர அவரை நம்புவது, இவரை நம்புவது, அவரிடத்தில் நேர்ச்சை செய்வது, இவருக்காக நேர்ச்சை செய்வது என்கிற அந்த நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். நம்முடைய சமுதாயத்தை விடுவிக்க வேண்டும். ஏனையோருக்கும், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இந்த மெசேஜை நாம் சொல்ல வேண்டும். எந்த ஒரு கட்டத்திலும் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை மட்டுமே நம்புவான், அவன் மீது மட்டுமே தன்னுடைய அனைத்து காரியங்களையும் பொறுப்பு சாட்டுவான், அவனே என்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தரக்கூடியவன் என்பதை நம்புவதுதான் இஸ்லாம் என்பதை நாம் கண்டிப்பாக எடுத்துச் சொல்ல வேண்டும். அடுத்ததாக ஷேக் அவர்கள் இஸ்லாத்தை பாழாக்கக்கூடிய ஒரு அம்சமாக அர்ருகூஉ அவி சுஜூது பினியத்தில் இபாதத்தி லில் முலூக்கி அவில் உதமா அல் அஹ்யா அவில் அம்வாத் என்று சொல்கிறார்கள். அதாவது மன்னர்கள், பெரியோர்கள், இவர்களுக்காக வணக்கம் என்கிற அந்த எண்ணத்தோடு, இபாதத் என்கிற நம்பிக்கையோடு, நீயத்தோடு தலையை சாய்ப்பது, ஒன்று ருக்கு வடிவில் தலை சாய்த்தாலும் சரி, அல்லது சுஜூதுடைய வடிவத்தில் தலையை சாய்த்தாலும் சரி, அவர் கண்டிப்பாக அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவராக மாறுவார். ருக்கு சுஜூத் என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு முக்கியமான இபாதத்துக்களாகும். ருக்குவும் ஒரு முக்கியமான இபாதத், சுஜூதும் முக்கியமான இபாதத். எனவே ருக்கு சுஜூத் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்யப்பட வேண்டும். இப்போ ஒருவர் ருக்கு செய்யும் போது அல்லாஹுக்காக ருக்கு செய்வார், சுஜூத் செய்யும் போது அல்லாஹுக்காக சுஜூத் செய்வார். இதே போல ஒரு வணக்கமாக எப்படி ஒரு தலைவருடைய காலில் நாம் போய் விழுவதனால், ஒரு ஷேகுடைய காலில் போய் நாம் சுஜூது செய்வதனால் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத் கிடைக்கும், நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும், நம்முடைய பொருளாதாரம் விருத்தி அடையும் என்கிற நோக்கத்தோடு ஒருவர் இவ்வாறு செய்தால், அல்லது ஒரு கபருக்கு போய் அவ்வாறு செய்தால் நிச்சயமாக அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய இணை வைத்தலை செய்தவராக கருதப்படுவார். அப்படியான ஒருவர் சில நேரங்களில் அறியாமையோடு செய்கிற போது அவருக்கு நாம் தீர்ப்பு கொடுக்க முடியாது. ஆனால் அறிந்து கொண்டு ஒருவர் இதை செய்தால் நிச்சயமாக அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அந்த ஒரு பாதகமான பயங்கரமான பாவத்தை செய்தவராக அவர் காணப்படுவார். அடுத்ததாக இஸ்லாத்தை தகர்க்கக்கூடிய இன்னும் ஒரு அம்சம் இன்கார் ருக்னி மின் அர்கானில் இஸ்லாம் அல் மஅரூஃபா, இஸ்லாத்தின் அடிப்படைகளாக அறியப்பட்டிருக்கிற ஏதாவது ஒன்றை ஒருவர் மறுப்பது. தொழுகை அல்லது ஜக்காத்தை, நோன்பை அல்லது ஹஜ்ஜை, இவ்வாறு இஸ்லாத்தின் அர்கான்கள் என்றால் அடையாளப்படுத்தப்பட்ட அம்சங்களை மறுப்பது, அல்லது அம்சங்களில் ஏதாவது ஒன்றை மறுப்பது, அல்லது நம்ம ஈமான் கொள்ள வேண்டிய அடிப்படைகள் 6 இருக்கின்றன, அதில் ஒன்றை மறுப்பது. இவற்றை ஒருவர் மறுத்தால், சும்மா ஜஸ்ட் லைக் தட் மறுத்தால் கூட அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். இது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். பெரும்பாலும் முஸ்லிம்களாக இருக்கிற யாரும் இந்த நிலைக்கு செல்வதில்லை. இருந்தாலும் ஒரு சட்ட தெளிவுக்காக வேண்டி ஷேக் அவர்கள் அதை இங்கே கொண்டு வருகிறார்கள். நோன்பு கடமை இல்லை என்று ஒரு சொன்னால் அவர் முர்த்தத்தாகி விடுவார். ஜக்காத் கடமை இல்லை என்று சொன்னால், அதாவது மார்க்கத்தில் ஜக்காத் என்ற ஒரு கடமை கிடையாது,
அப்படின்னு ஒருவர் சொல்ல வந்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். மலக்குகள் என்ற ஒரு படைப்பு கிடையாது என்று சொல்லிவிட்டால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். இது இஸ்லாத்தை தகர்க்கக்கூடிய ஒரு அம்சமாகும். அதே போல ஷேக் அவர்கள் இன்னும் ஒரு அம்சத்தை, இஸ்லாத்தை பாழாக்கக்கூடிய அம்சங்கள் என்கிற இந்த பட்டியலிலே குறிப்பிடுகிறார்கள். கராஹியத்துல் இஸ்லாம் أو كراهية شيء أجمع العلماء عليه في العبادات أو المعاملات أو الاقتصاد أو الأخلاق. அதாவது இஸ்லாத்தை ஒருவர் வெறுக்கிறார், தன்னை முஸ்லிம் என்று சொல்கிறார், அல்லது முஸ்லிம் பெற்றோருக்கு பிறந்தவராக இருக்கிறார், ஆனால் அவருக்கு இஸ்லாம் பிடிப்பதில்லை மனசுக்கு. இவருடைய நிலை ஆபத்தானதாகும். அதே போல உலமாக்கள் ஏகோபித்த விஷயங்கள் இருக்கின்றன மார்க்கத்திலே. அவ்வாறு ஏகோபித்து சொன்ன விஷயங்களில் ஏதாவது ஒன்றை ஒருவர் நிராகரிக்கிறார் என்று சொன்னால், அல்லது வெறுக்கிறார் என்று, நிராகரிப்பதை விட அவருடைய மனதில் அதில் வெறுப்பு வருகிறது. உதாரணமாக, ஒரு பெண் தன்னை முழுமையாக மறைத்து கொள்ள விரும்புகிறார், அதை ஒருவர் அசிங்கமாக பார்க்கிறார், இவருடைய நிலை ஆபத்தானது. அதே போல ஒருவர் தாடி வைப்பதை வெறுப்பாக பார்க்கிறார், இது ஒரு ஒரு ஆபத்தான நிலையாகும். அதுபோல வட்டியை இஸ்லாம் தடை செய்வதை அவர் சங்கடமாக பார்க்கிறார், எப்படி இஸ்லாம் வட்டியை தடை செய்யும் என்று. இவ்வாறு அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒருவர் இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கக்கூடிய, உலமாக்கள் ஏகோபித்து ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வெறுப்பாராக இருந்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஆபத்தான நிலை அவருக்கு உண்டாகிறது. அதே போல அல் இஸ்திஹ்ஸா பி ஷைஇன் மினல் குர்ஆன், குர்ஆனில் உள்ள ஏதாவது ஒன்றை, அல்லது இமாம்கள் ஏகோபித்து சஹீஹ் என்று சொன்ன ஒரு ஹதீஸில் உள்ள ஏதாவது ஒன்றை, குர்ஆனில் ஏதாவது ஒரு பகுதியை, அல்லது சஹீஹ் என்று இமாம்கள் ஏகோபித்து சொன்ன ஹதீஸ்களில் இருந்து ஒரு பகுதியை, அல்லது உலமாக்கள் ஏகோபித்து சொன்ன ஒரு சட்டத்தை ஒருவர் பரிகாசம் செய்தால், ஏளனம் செய்தால், கேலி செய்தால் அவருடைய நிலைமையும் ஆபத்தானது. அவருடைய அந்த காரியம் அவருடைய இஸ்லாத்தை தகர்க்கக்கூடியதாக இருக்கும். சூரத்து தௌபா 65வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, குல் அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்ஸிஊன், நபி, இந்த மக்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய வசனங்களையும் அவனுடைய தூதரையும் நீங்கள் பரிகாசம் செய்கிறீர்களா? லா தஅ்ததிரு கத் கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், நீங்கள் நியாயம் சொல்ல வேண்டாம், நீங்கள் நியாயம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம், பரிகாசம் செய்து விட்டீர்களா? அது கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், நீங்கள் உங்களுடைய ஈமானுக்கு பிறகு நிராகரிப்பை செய்தவர்களாக கருதப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குர்ஆனில் ஹதீஸில், அதாவது ஹதீஸ்ன்னு சொன்னால் சஹீஹ் என்று உலமாக்கள் ஏகோபித்த ஹதீஸ்கள், அப்படியான ஹதீஸ்களில் ஒன்றை, அல்லது குர்ஆனில் ஒரு வசனத்தை, அல்லது ஒரு ஒரு பகுதியை ஒருவர் மறுப்பாராக இருந்தால் அவருடைய நிலைமையும் மிக ஆபத்தானதாகும். அவரும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய அளவுக்கு டேஞ்சரான நிலையில் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷத்மு ரப் அவு லஅனுத்தீன் அவு சப்புர் ரசூல் அவில் இஸ்திஹ்ஸா பிஹாலிஹி அவு நக்த் மா ஜாஅ பிஹி குல்லு ذلك மிம்மா யூஜிபுல் குஃப்ர், அல்லாஹுவை ஏசுவது, அல்லாஹுவை திட்டுவது, அல்லாஹுடைய மார்க்கத்தை சபிப்பது, அல்லாஹுடைய தூதரை திட்டுவது, அல்லாஹுடைய தூதருடைய சில நிலைமைகளை எடுத்து காட்டி பரிகாசம் செய்வது, அவர்கள் கொண்டு வந்த ஏதாவது ஒரு சுண்ணாவை விமர்சனம் செய்வது, இவைகள் அனைத்தும் ஒருவரை குஃப்ருக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஆபத்தான விஷயங்களாகும். அதுபோல இன்காரு ஷைஇன் மின் அஸ்மா இல்லாஹி அவு சிஃபாத்திஹி, அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளில் ஏதாவது ஒன்றை மறுப்பது. அதாவது குர்ஆனில் ஹதீஸில் அல்லாஹ் தனக்கென்று சூட்டிக்கொண்ட பெயர்கள், அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுக்கு என்று சொன்ன பெயர்கள், அதுபோல அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹுக்கு இருக்கிறது என்று சொன்ன சிஃபத்துகள், சிஃபத் என்ற அல்லாஹுடைய தன்மைகள், இவைகளில் ஏதாவது ஒன்றை ஒருவர் மறுப்பாராக இருந்தால் நிச்சயமாக அவருடைய நிலைமையும் ஆபத்தானதாகும். அல்லாஹ் தனக்கு இருக்கிறது என்று குர்ஆனில் சொல்லி இருக்கிறவற்றையெல்லாம் நாம் இருக்கிறது என்று ஈமான் கொள்வதில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? சொன்னது அல்லாஹ், அதை நம்ம நிராகரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சொன்னது அல்லாஹுடைய தூதர்,
அப்ப நம்ம ஈமான் கொள்ள வேண்டியதுதான். நம்முடைய அறிவு அல்லாஹ் தந்த அறிவு. இப்ப அல்லாஹுக்கு ஒன்று இருக்கிறது என்று சொன்ன பிறகு அல்லாஹ் தந்திருக்கிற நம்முடைய பலவீனமான அறிவை கொண்டு இது அல்லாஹுக்கு பொருத்தமில்லை என்று நாம் சொல்ல வந்தால் இது நம்ம ஓவர்டேக் பண்ணுவது போல வந்துவிடும். அல்லாஹுக்கு படித்து கொடுப்பது போல, அல்லாஹுடைய தூதருக்கு படித்து கொடுப்பது போல ஒரு ஆபத்தான நிலை வந்துவிடுது. நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஏதாவது ஒன்று அல்லாஹுக்கு அவனுடைய பெயராக இருக்கிறது என்று சொன்னால், அல்லது அல்லாஹுடைய சிஃபத்தாக அடையாளப்படுத்தப்பட்டு விட்டால் அவற்றை நாம் நிராகரிப்பது வெரி டேஞ்சர். அது சில நேரம் நம்மை இஸ்லாத்தை விட்டே வெளியேற்றி விடும். அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா நிறைய ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறார். இப்ப அல்லாஹு தாலா அனுப்பிய ரசூல்மார்கள் முழு பேருடைய பெயரும் குர்ஆனில் சொல்லப்படவில்லை, முழு பேருடைய வரலாறுகளும் நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் பொதுப்படையாக நாம் அல்லாஹ் அனுப்பிய அனைத்து தூதர்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும். ரசூல்மார்களுக்கு இடையில் நாம் எந்த வேறுபாடும் காட்டக்கூடாது. அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கரா 258வது வசனத்தில் சொல்லும் போது, லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி, ரசூல்மார்களுக்கு இடையில் நாம் இந்த பிரிவினையும் காட்ட மாட்டோம் என்று மூமின்கள் சொல்வார்கள் என்பதை அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிறார். அப்ப நம்முடைய போக்கும் நம்பிக்கையும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ரசூல்மார்களுக்கு இடையில் வேறுபாடு நமக்கு கிடையாது. நாம் இறுதி தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறை காணுகிறவர்களாகவோ, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவோ நாம் இருக்க மாட்டோம், இருக்கக்கூடாது. யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் இறுதி தூதராக ஈமான் கொண்டிருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது அவர்கள் கொண்டு வந்தவற்றை ஏற்றுக்கொள்ளாமல் விடுவது கிடையாது. எனவே ஒருவர் நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு இடையில் ஏற்றத்தாழ்வுகளும் வேறுபாடுகளும் காட்ட முனைந்தால் அதுவும் அவருடைய இஸ்லாமை, ஈமானை உடைத்தெறியக்கூடிய, தகர்க்கக்கூடிய ஒரு டேஞ்சரான போக்காகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல அல்லாஹ் இறக்கிய சட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்டங்கள் தான் நமக்கு பொருத்தமானது, மனிதனுக்கு ஏற்றது, மண்ணுக்கு ஏற்றது. அந்த சட்டங்களுக்கு மாற்றமாக நாம் ஒரு சட்டத்தை சொல்ல முடியாது. உதாரணமாக, மதுபானம் ஹராம் என்று அல்லாஹ் சட்டம் ஏற்றி விட்டால் நாம் அதை ஹலால் என்று சட்டம் ஏற்ற முடியாது. அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலால் என்று சட்டம் இயற்றுவதோ, அல்லது அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராம் என்று சட்டம் இயற்றுவதோ நிச்சயமாக நம்முடைய ஈமானை பாதிக்கக்கூடியதாக இருக்கும், இஸ்லாத்தை பாதிக்கக்கூடிய அம்சமாக அமையும். அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா சூரத்து நிசா 65வது வசனத்தில் சொல்லும் போது, فلا وربك لا يؤمنون حتى يحكموك فيما شجر بينهم ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما என்று சொல்கிறார். அவர்களுக்கிடையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உம்மிடம் அவர்கள் தீர்ப்பு கேட்டு வராத வரையில், அவர்களுக்கிடையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மார்க்க பிரச்சனைகளில் உம்முடைய தீர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் உன்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். உன்னுடைய தீர்ப்பு அவர்களுக்கு போய் சேர்ந்து விட்டால், நபியே, நீர் வழங்கிய தீர்ப்பு அவர்களுக்கு போய் சேர்ந்து விட்டால் அவர்கள் எந்த சங்கடமும் இல்லாமல், அவர்களுடைய மனங்கள்ல அதுல எந்த நெருடலும் வரக்கூடாது, எந்த சங்கடமும் வரக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு என்றால் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வராத வரையில் உன்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் உண்மையிலே சட்டம் இயற்றுபவர்கள் அல்ல. சட்டம் இயற்றுவது உண்மையிலே அல்லாஹ். அல்லாஹுடைய சட்டத்தை எத்தி வைக்கிற ஒருவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய சட்டத்தை எத்தி வைக்கிற போது அந்த சட்டத்தில் நமக்கு ஒரு ஹதீஸின் மூலம்
ஒரு 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 பிரச்சனையில் தீர்ப்பு கிடைக்கிறது. அந்த தீர்ப்புக்கு மாற்றமாகத்தான் இதுவரை நாம் செய்து வந்திருக்கிறோம். நம்முடைய ஊரில் அதற்கு மாற்றமான நடைமுறை தான் இருந்திருக்கிறது என்றாலும், சஹீஹான ஹதீஸின் மூலம் ஒரு சட்டம் நமக்கு கிடைத்து விட்டால் அதில் நமக்கு எந்த சங்கடமும் வரக்கூடாது. அதை மனப்பூர்வமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் சங்கடப்பட்டால், ஏற்றுக்கொள்ள தவறினால், அது நம்முடைய இஸ்லாமை, நம்முடைய ஈமானை பாதிக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த இடம் மிக சென்சிட்டிவான ஒரு இடமாகும். நிறைய பேர் இதை புரியாமல், எங்களுடைய முன்னோர்கள் அப்படி செய்தார்கள், நாங்கள் இவ்வளவு காலமும் இப்படித்தான் செய்து கொண்டிருந்தோம், எங்களுடைய ஊரில் இப்படித்தான் செய்கிறார்கள், பெரும்பான்மையான மக்கள் இப்படித்தான் செய்கிறார்கள் என்கிற ஒரு வாதத்தை முன்வைத்து ஹதீஸ்கள் வரக்கூடிய சட்டங்களை தூக்கி எறிகிற ஒரு போக்கை, அது தொழுகையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், நோன்போடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், உம்ராவோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஜனாசாவோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அகீகாவோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய இபாதத்துகளோடு தொடர்பான எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும், அல்லாஹுடைய தூதர் இப்படித்தான் அதிலே தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் என்கிற நாலேஜ் நமக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸின் மூலம் கிடைத்து விட்டால், நான் அதற்கு கட்டுப்படுவேன் என்கிற அந்த பக்குவம் யாரிடமெல்லாம் இருக்கிறதோ, அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்து கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் இது ஹதீஸ் என்று தெரிந்த பிறகும், புகாரிலே வருகிறது, முஸ்லிமிலே வருகிறது, ஏனைய ஹதீஸ் கிதாபுகளிலே வருகிறது, உலமாக்கள் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று ப்ரூவ் பண்ணியிருக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகும், நான் ஏற்கனவே சொன்னபடி ஊரில் இல்லை, உலகத்தில் இல்லை, பெரும்பான்மையானவர்கள் என்றெல்லாம் காரணம் காட்டி அந்த ஹதீஸில் வரக்கூடிய சட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு யாரெல்லாம் தயங்குகிறார்களோ, அவர்களுடைய நிலை ஆபத்தானது. அது அவர்களுடைய இஸ்லாத்தை பாழாக்கக்கூடியதாக மாறிவிடும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அந்த நிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இவ்வாறு இன்னும் பல விஷயங்களை ஷேக் அவர்கள் இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அவற்றை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நிஅமத், நாம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத மிக 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 பெருமதியான நிஅமத் இஸ்லாம் ஆகும். இந்த இஸ்லாம் என்பது கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்பதுதான் இஸ்லாமாகும். இதற்கு மாற்றமாக இஸ்லாத்தை பாதிக்கக்கூடிய ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. அந்த விஷயங்களை நாம் அறிந்து நம்முடைய இஸ்லாமை அவை பாதித்து விடாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த வகையிலே இவற்றை சரியாக நாம் படித்து நம்முடைய இஸ்லாத்தை நாம் சரியாக பேணி பாதுகாத்துக் கொள்ள முயற்சிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை சரியாக புரிந்து பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.